بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மோசமானது இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கக்கூடியவைகள். அவ்வாறு உருவாக்கப்படும் எல்லா புதிய செயற்பாடுகளும் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு, எல்லா வழிகேடும் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபா பெருமக்களுக்கு எதனை எச்சரிக்கை செய்தார்களோ அதனை உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக இன்று இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வரலாற்றிலே தோன்றிய வழிகட்ட இயக்கம் என்ற வகையிலே ஷியாக்களை குறித்து நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஷியாக்களினுடைய தோற்றத்தையும் அந்த ஷியா என்ற வழிகட்ட அமைப்பு வரலாற்றிலே எந்த சந்தர்ப்பத்திலே உருவாகினார்கள் என்பதனையும், அவர்கள் ஆரம்பத்திலே முன்வைத்த கொள்கை மார்க்க ரீதியான முரண்பாடுகளை அவர்கள் முன்வைக்கவில்லை, அரசியல் ரீதியான ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் ஷியாயிசம் உருவானது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த ஷியாயிசம் என்கிற இந்த வழிகட்ட அமைப்பு குறிப்பாக உலகளாவிய மட்டத்திலே பல நாடுகளில் இந்த ஷியாயிசம் பரவி காணப்பட்டாலும் ஈரான் என்கிற நாட்டிலே தான் இந்த ஷியாக்களுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு தலைமை பீடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே பாரசீக வல்லரசு என்று அறிமுகமான, அதாவது பாரசீக வல்லரசு என்றால் ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் இது போன்ற பகுதிகள் அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு பிரதேசம்தான் அன்றைய காலத்திலே பாரசீக சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ இந்த பாரசீக சாம்ராஜ்யம் ஷியாக்களினுடைய புகலிடமாக எப்படி உருமாறியது, ஷியாக்கள் எப்படி அங்கு காலூன்றினார்கள், ஷியாயிசத்தின் தோற்றத்திற்கும் பாரசீகத்தினுடைய எழுச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அந்த அடிப்படையிலே நாம் நோக்கினால் பாரசீகம் என்பது காலாகாலமாக பல்வேறு கலாச்சார நாகரீகங்களுக்கு உட்பட்டு வந்த ஒரு பிரதேசம். அந்த பாரசீகத்திலே
பல்வேறு விதமான மத கொள்கைகள் காணப்பட்டன. குறிப்பாக நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் என்கின்ற ஒரு பிரிவினர் இந்த பாரசீகத்திலே அதிகமாகவே காணப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாரசீக மக்களிடம் ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. அதாவது அரசியல் கூட இதை ஒரு கோட்பாடாக முன்வைப்பார்கள். தெய்வீக உரிமை கோட்பாடு என்கிற கோட்பாடு. தெய்வீக உரிமை கோட்பாடு என்றால் என்னவென்றால், இப்போ அரசு இருக்கிறது, ஒரு அரசினுடைய சொந்தக்காரன் இறைவன் தான், கடவுள் தான். அரசின் சொந்தக்காரன் கடவுளாக இருக்கிற போது அந்த கடவுள் யாரை வைத்து ஒரு அரசாங்கத்தை ஆள நினைக்கிறானோ அவன் விரும்பியவர்களை ஆட்சியாளர்களாக மன்னர்களாக தேர்ந்தெடுக்கிறான். அப்ப இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் யார்? அரசர்கள், மன்னர்கள் என்கிற வர்க்கம். அந்த மன்னர்களைத்தான் பாரசீகத்திலே கிஸ்ராக்கள் என்று அழைத்தார்கள். இப்போ ஹதீஸில் கூட நாங்கள் பார்ப்போம், கிஸ்ராவை சந்திப்பதற்கு தூதுவர்கள் அனுப்பினார்கள் என்ற செய்தியெல்லாம். இந்த கிஸ்ரா என்ற பதப்பிரயோகம் எதை குறிக்குது? மன்னர்களை, உயர்ந்த ஜாதியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அப்ப கடவுளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர்கள் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள். அவர்களிடம் இறைவனுடைய தன்மைகள் காணப்படுகின்றன. எனவே ஒரு நாட்டினுடைய மன்னன் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்தை யாருமே புறக்கணிக்க கூடாது, அதற்கு மாற்றம் செய்யக்கூடாது. காரணம், அது கடவுளுடைய சட்டம் என்கிற ஒரு கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு என்று சொல்வது. பாரசீகம், ஈரான் உள்ளிட்ட பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த தெய்வீக உரிமை கோட்பாட்டில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள். தங்களுடைய மன்னர்களை எல்லாம் கடவுளுடைய ஸ்தானத்திலே வைத்து மதித்தவர்கள். தன்னுடைய மன்னர்களுக்கெல்லாம் அவர்களை சந்திக்கிற போது எல்லாம் சுஜூது செய்தவர்கள், சாஷ்டாங்கம் செய்தவர்கள். அந்த அளவுக்கு மன்னர்களை கடவுளாக, தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக நினைத்து கருதி வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் பாரசீக சமுதாயம். அந்த சமுதாயம் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? உலகத்திலே எங்களை விட ஒரு உயர்ந்த சமுதாயம் இல்லை, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி, நாங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ற ஒரு மனப்பதிவு பாரசீக மக்களிடம் காணப்பட்டது. இந்த நம்பிக்கைகளை எல்லாம் தவிடுபடியாக்குற விதத்தில் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த பாரசீகத்துக்கு எதிராக படை திரட்டப்பட்டு பாரசீகம் கைப்பற்றப்படுகிறது. முஸ்லிம்கள் அதை வெற்றி கொள்கிறார்கள். ஏன் ஷியாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று ஏசுகிறார்கள்? ஏன் முர்த்தத் என்று திட்டுகிறார்கள்? ஏன் அநியாயக்காரர் என்று சொல்லுகிறார்கள்? முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள 4 மிகப்பெரிய சிலைகளில் ஒன்றாக உமரை சிலை என்று ஏன் இந்த ஷியாக்கள் திட்டுகிறார்கள் என்று சொன்னால், அடிப்படை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எங்கிருந்து? எந்த நம்பிக்கையிலே பாரசீக ஈரானிய மக்கள் இருந்தார்களோ அவர்களுடைய மன்னராட்சிக்கு எல்லாம் ஆப்பு வைத்துவிட்டு உமர் அவர்கள் அந்த பாரசீகத்தை கைப்பற்றினார்களா இல்லையா? அந்த குரோதம், அந்த வெறுப்பு தான் உமருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஷியாக்கள் பிற்காலத்திலே வெளிப்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே பாரசீகம் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால், அந்த நாட்டினுடைய மன்னராட்சி எல்லாம் ஒழிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானுக்கு செல்கிறார்கள். அங்கு கைதியாக ஒரு பெண்மணி பிடிக்கப்படுகிறார். அந்த பெண்மணி யார் என்றால் ஷஹ்ருபானு என்று சொல்லக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணியுடைய தந்தை யார் என்றால் பாரசீகத்தினுடைய மன்னனாக இருந்த எஸ்தஜரீத் என்பவர் தான் இந்த ஷஹ்ருபானுவினுடைய தந்தையாக இருக்கிறார். அப்ப மன்னர்களை எப்படி மதித்தார்கள்? கடவுளுடைய அந்தஸ்தில் மதித்தார்கள். அப்ப கடவுளுடைய அந்தஸ்தில் மதிக்கப்பட்ட மன்னனின் மகள் எப்படி நோக்கப்பட்டால்? அவளும் ஒரு தெய்வீக பிறவியாக அந்த சமுதாயத்திலே மதிக்கப்பட்டாள். அந்த பெண்ணை
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியாக மணந்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை கூட கிடைக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த பிள்ளை தான் ஜெயினுல் ஆப்தீன் என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகிறார். இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஷியாக்கள் இஸ்னா அஷரியா என்கிற 12 இமாம்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அந்த 12 இமாம்களில் 4வது இமாம் தான் இந்த ஹுசைனுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஷஹ்ருபானு என்கிற ஈரானிய பெண்மணிக்கும் கிடைத்த ஜெயினுல் ஆப்தீன் என்கின்றவர். இவரை தான் 4வது இமாமாக ஷியாக்கள் மதிக்கிறார்கள். அப்ப இந்த தொடர்பு இருக்கிறது. ஏற்கனவே மன்னரை கடவுளாக மதித்தது, மன்னருடைய மகளை தெய்வீக அந்தஸ்தில் வைத்து நோக்கியது. அந்த தெய்வீக அந்தஸ்து பொருந்திய ஷஹ்ருபானுவை யார் இப்ப திருமணம் செய்கிறார்? அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வினுடைய ரசூல் என்ற அந்தஸ்தில் உள்ள ஒருவருடைய ஒரு பேரன் மனம் முடிக்கிறார் என்றால் இப்ப என்ன நடக்கிறது? யூதர்கள் இங்கு அப்படியே தன்னுடைய கையாடல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு சபாவுடைய வகைராக்கள் எதை பயன்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? ஹுசைன் அவர்கள் எப்பேற்பட்ட சிறப்பு மிக்கவர் தெரியுமா? அவருடைய பாட்டனார் யார் தெரியுமா? அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர், மதீனாவினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், கடவுளுடைய தூதராக உலகத்திற்கு வந்தவர். அப்ப கடவுளின் தூதருடைய புதல் பேரன் அவரும் யாரு? தெய்வீக அந்தஸ்து மிக்கவர். அவருடைய இரத்தத்திலும் தெய்வீக அம்சம் ஓடுகிறது. ஷஹ்ருபானுடைய இரத்தத்திலும் தெய்வீக அம்சம் கலந்திருக்கிறது. அந்த 2 தெய்வீக அம்சம் கலந்த இருவருக்கு ஜெயினுல் ஆப்தீன் மகனாக பிறக்கிற போது அவர் யார்? இப்ப கடவுளின் தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு முழுமையான மனிதர். எனவே தான் அவரை இமாமாக அவர்கள் மதிக்கிறார்கள். எந்த பாவமும் செய்யாத, எந்த குற்றமும் இழைக்காத மௌசூம் என்கிற அந்தஸ்தில் வைத்து இந்த ஜெயினுல் ஆப்தீனை ஏன் மதிக்கிறார்கள்? ஹுசைனை ஏன் போற்றி புகழ்கிறார்கள்? ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிப்பது கிடையாது என்றால் இதுதான் அடிப்படை காரணம். பாரசீகத்தினுடைய ஒரு மன்னருடைய மகளை ஹுசைன் அவர்கள் மணந்ததனால் அந்த சமுதாயத்தில் ஏற்கனவே காணப்பட்ட கடவுளின் அவதாரம் தான், அந்தஸ்து தான் மன்னர் என்ற அந்த பதிவும் அந்த மகளை மணந்ததனால் இறை தூதரின் பேரன் என்கிற அந்தஸ்தும் இணைந்து ஒரு இனம் புரியாத பக்தியை அந்த சமுதாயத்திலே உருவாக்கியது. இந்த பக்தி தான் பிற்பட்ட காலத்திலே ஷியாயிசம் பாரசீகத்திலே குறிப்பாக ஈரானிலே வேரூண்டுவதற்கும் கால் பதிப்பதற்கும் அடிப்படையாக அமைந்தது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்ததாக இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம், ஷியாக்களுடைய உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதனுக்கு இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றது போன்று நடித்தான். ஆனால் இந்த ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப அப்துல்லா இப்னு சபாவை எப்படியாவது இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களில் இருந்து இல்லாமலாக்க வேண்டும், ஆள் எப்படியாவது டிலீட் பண்ணணும். அதுக்கு என்னடா செய்யறது என்று தேடிக்கொண்டு இருந்தார்கள். ஏன்? இந்த அப்துல்லா இப்னு சபாவை மையமாக வைத்துத்தான் சுன்னிகள் எல்லாம் ஷியாக்களை எதிர்க்கிறார்கள், ஷியாக்களை வழிகேடர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்துல்லா இப்னு சபா என்கிற ஒரு கதாபாத்திரமே இஸ்லாமிய ஹிஸ்டரியிலேயே கிடையாது என்கிற ஒரு கதவடைப்பை செய்துவிட்டால் ஷியாக்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ற ஒரு பதிவை சமுதாயத்திலே உருவாக்கலாம் என்பதற்காக இந்த ஷியாக்கள் என்ன செய்தார்கள்? அப்துல்லா இப்னு சபா என்பவன் குறித்த வரலாறு அது இருட்டடிப்பு, அது இட்டு கட்டப்பட்டது, அப்படி ஒரு நம்பகமான வரலாறே கிடையாது என்று ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப இலங்கையில கூட ஓட்டமாவடியில ஷியாக்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னவென்றால் கண்டறிந்த உண்மைகள் என்று பொருள் தமிழ்ல போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன எழுதுறாங்க? அப்துல்லா இப்னு சபா ஷியாக்களின் மூல கருத்தா என்று சுன்னிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது பொய். அப்துல்லா இப்னு சபா என்று ஒரு கதாபாத்திரமே வரலாற்றிலே இல்லை, இது சுன்னிகள் இட்டுக்கட்டிய செய்தி என்று இந்த ஷியாக்கள் ஒரு செய்தியை பரப்புகிறார்கள்.
அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது வாதம் என்னவென்றால், அவர்கள் என்ன வைக்கிறார்கள், அப்துல்லா இப்னு சபா குறித்து வரக்கூடிய அந்த செய்திகளில் செய்ஃப் பின் அம்ர் அத்-தமீமி என்று ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். செய்ஃப் பின் தமீமி என்று ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இந்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இவர் ஹதீஸ்களை அறிஞர்களிடத்தில் நம்பகமானவர் அல்ல என்று விமர்சிக்கப்பட்டவர், அதாவது பலகீனமானவர், ஏற்றுக்கொள்ள தகாதவர். எனவே இந்த செய்ஃப் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளில் தான் அப்துல்லா இப்னு சபா குறித்த செய்தி வருகிறது. எனவே அது நம்பகமான செய்தி கிடையாது என்று இந்த ஷியாக்கள் ஒரு செய்தியை பரப்புவதையும் எழுதுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால், முதலாவது ஷியாக்கள் சொல்வது போன்று அப்துல்லா இப்னு சபா என்பவர் ஒரு பொய்யான கற்பனை கதாபாத்திரம் கிடையாது. செய்ஃப் என்கிற அறிவிப்பாளர் ஊடாக மாத்திரம் அப்துல்லா இப்னு சபா குறித்த செய்திகள் வரவில்லை. அதை விட ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் ஊடாக அந்த செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு இப்னு அசாக்கீர் அவர்கள் தன்னுடைய தாரீஹு திமிஷ்க் என்று சொல்லக்கூடிய நூலில் எழுதுவதாக ஸெய்த் இப்னு வஹப் அல் ஜுஹனி அல் கூஃபி என்கிற அறிஞர் என்ன செய்கிறார், அவர் எடுத்து சொல்றாரு. இந்த இப்னு அசாக்கிர் தாரீஹு திமிஷ்கில் என்ன சொல்றாரு, கால அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், மாலி வலி ஹாதல் ஹபீஸ் அல் அஸ்வத் யானி அப்துல்லா இப்னு சபா, இந்த மோசமான கருப்பு மனிதன் அப்துல்லா இப்னு சபா இருக்கிறானே, அவனுக்கு என்னதான் செய்வது, அவனுக்கு என்ன பிடித்திருக்கிறது, வகான யகௌஃபி அபீ பக்கர் வ உமர், அவன் அபூபக்கரையும் உமரையும் விமர்சித்து கொண்டு திரிகிறானே, அவனுக்கு நான் என்ன செய்யலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னதாக இப்னு அசாக்கீர் அவர்கள் தாரீஹு திமிஷ்கில் பதிவு செய்திருக்கிற செய்தியை ஸெய்த் இப்னு வஹப் அல் ஜுஹனி அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். இது 222 பக்கத்தில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு வரலாற்று செய்தி. அப்ப ஷியாக்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்று எங்களுக்கு இப்ப என்ன செய்து தெரிய வந்து விடுகிறது. அப்ப அப்துல்லா இப்னு சபா என்பது உண்மையான ஒரு வரலாற்று கதாபாத்திரம். செய்ஃப் என்ற அறிவிப்பாளர் ஊடாக மாத்திரம் அது அறிவிக்கப்படவில்லை. இப்னு அசாக்கீர் தாரீஹு திமிஷ்கில் அவருடைய அப்துல்லா இப்னு சபாவுடைய வரலாற்றை உண்மைப்படுத்தி இருக்கிறார். அது நம்பத்தகுந்த அறிவிப்பாளர் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஷியாக்காரன் உங்களோடு பேசுகிற போது அப்துல்லா இப்னு சபா பொய் என்று சொன்னால் இந்த ஆதாரத்தை முன்வைத்தால் அவர்கள் வாயடைத்து போவார்கள். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அதே போல சுன்னிகள் அறிஞர்களை தாண்டி ஷியாக்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு சில அறிஞர்கள் கூட இந்த அப்துல்லா இப்னு சபாவை அவர் உண்மையிலேயே வரலாற்றிலே இருந்தவர் தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஆலிமுல் பகர் ஒரு அறிஞரை சொல்லுகிற போது அவர் எப்படிப்பட்ட அறிஞர், அவர் அவருடைய அறிவு இல்முல் பகர் கடல் போன்று வியாபித்த ஒரு பெரும் அறிஞர் என்று சிலாகிக்கப்பட்ட அல் கிஷி, முகமது அல் கிஷி என்று சொல்லக்கூடிய ஷியா அறிஞருடைய கூற்று என்ன? அவர் சொல்கிறார், அறிஞர்களின் கூற்றுப்படி அப்துல்லா இப்னு சபா யூதராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக வேண்டும் என்று கூறினார். இவர் யூதராக இருக்கும் போதே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வாரிசாக வர வேண்டியவர் யூஷா தான் என்று வாதாடி வந்தார். அவர் முஸ்லிமான பிறகு முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி அவர்களே வாரிசாக வேண்டும் என்றும் வாதிட்டார். அலி அவர்களை முதலாவது இமாம் என்று ஏற்பது கடமை என்று முதல் பகிரங்கமாக கூறியவரும் இவரே. அலி அவர்களின் எதிர்கட்சியினரோடு தமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவர்கள் காஃபிர்கள் என்றும் கூறியதுடன் ஷியா கொள்கையும் ராஃபிலி கொள்கையும் யூதரின் கொள்கையிலிருந்தே வந்தன என்று கூறப்பட இதுவே காரணம் என்று இதை யார் சொல்கிறார்? சுன்னி அறிஞர்கள் சொல்லவில்லை. ஷியாக்கள் மதிக்கத்தக்க
அறிவுக்கடல் என்று புகழக்கூடிய முகம்மது அல் கிஷி என்கிற அந்த அறிஞர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மஅரிஃபத்துன் நாக்கிலின் அனில் ஐம்மத்தி சாதிக்கின் என்கிற அந்த நூலிலே 101வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் யூதர்களுடைய வரலாற்றை குறித்து எழுதப்பட்ட ஒரு பிரதானமான நூல் எது? ஹிஸ்டரி ஆஃப் த ஜூஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூல். இந்த நூலில் அந்த நூலினுடைய ஆசிரியர் ஏர்ன்ஸ்ட் ஜி மெய்யர் என்பவர் 330வது பக்கத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அலி ஹேட் த கோஆபரேஷன் ஆஃப் அப்துல்லா பின் சபா என் அரப் ஜீவ் ஹூ ஹேட் எம்ப்ரேஸ்ட் இஸ்லாம் என்று அவர் ஒரு நீண்ட இடத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அப்துல்லா இப்னு சபாவோடு அவர் யார்? ஒரு யூத இனத்தைச் சேர்ந்தவர், இஸ்லாத்தை தழுவியவர். அவரோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணைந்து செயற்பட்டார்கள் என்று அந்த யூதர்களுடைய வரலாற்றை எழுதுகிற போது அந்த நூலாசிரியர் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யூதர்களுடைய அந்த இத்திகாசங்களில் கூட அப்துல்லா இப்னு சபாவை பதிவு செய்திருக்கிறார்கள். ஷியா அறிஞர்கள் கூட அப்துல்லா இப்னு சபா உண்மையான கதாபாத்திரம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்னு அசாக்கிர் கூட சஹீஹான அறிவிப்பாளர் தொடரூடாக அப்துல்லா இப்னு சபா உண்மையிலேயே இருந்த ஒருவர் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப இந்த அத்தனை வழிகளின் ஊடாக இது உண்மையான செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கைகளை நோக்கி இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு ஆரம்பிப்போம். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மிக முக்கியமான வழிகட்ட கொள்கைகள், ஆரம்பத்தில் ஆட்சி என்று ஆரம்பித்தவர்கள் அவர்கள் எப்படியான வழிகட்ட கொள்கைகளை எல்லாம் சமுதாயத்திலே விதைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசிய தேவை. அந்த அடிப்படையில் ஷியாக்கள் முன்வைத்த முதலாவது வழிகட்ட கொள்கை என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் என்பது, ஹலீஃபா பதவி என்பது அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பின்னால் அது அலிக்குத்தான் வர வேண்டும். அபூபக்கருக்கு செல்லக்கூடாது, உமருக்கு செல்லக்கூடாது, உஸ்மானுக்கு போயிருக்க கூடாது. அலி பின் அபி தாலிப் ஒருவர் மட்டும்தான் ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதி படைத்தவர். அதற்கு காரணம் என்ன என்றால், அலி அவர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர். அஹ்லுல் பைத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே யார் அல்லாஹ்வின் தூதருடைய குடும்ப வாரிசாக இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் ஹலீஃபாக வருகிற தகுதி இருக்கிறது என்று ஒரு கொள்கையை, கோட்பாட்டை ஷியாக்கள் முதலாக அந்த சமுதாயத்திலே முன்வைத்தார்கள். இதைத்தான் இன்று வரைக்கும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அலிக்கு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை அபூபக்கர் தட்டி பறித்தார், உமர் தட்டி பறித்தார், உஸ்மான் தட்டி பறித்தார், முஆவியா தட்டி பறிக்க முயற்சித்தார், யசீது தட்டி பறித்தார் ஹுசைனிடம் இருந்து. எனவே அத்தனை சஹாபாக்களையும் ஓரிரண்டு சஹாபாக்களை தவிர ஒட்டுமொத்த சஹாபாக்களும் யாரு? ஷியாக்களின் பார்வையில் காஃபிர்கள், முர்த்தத்கள், அநியாயக்காரர்கள் என்ற ஒரு கொள்கையை ஷியாக்கள் சொன்னார்கள். இதெல்லாம் சொல்வதற்கு எது அடிப்படை காரணம்? ஆட்சி அதிகாரம் அஹ்லுல் பைத்துகளுக்கு போக வேண்டும் என்ற கொள்கை தான். இப்போ நாம் என்ன கேட்கிறோம் என்றால், ஆட்சி அதிகாரம் அஹ்லுல் பைத்துகளுக்குத்தான் போக வேண்டும் என்பது கொள்கையாக இருந்தால், அதுதான் மார்க்க நிலைப்பாடாக இருந்தால், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எந்த வசனத்தில் இதை சொல்லியிருக்கிறான்? ஆட்சி என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வம்சாவளிக்குத்தான் வர வேண்டும், அஹ்லுல் பைத்துகளுக்குத்தான் வந்து சேர வேண்டும் என்று குர்ஆனிலே எங்கேயாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? ஒரு வசனத்தை காட்ட முடியுமா என்றால் முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதராவது தன்னுடைய நபிமொழிகளிலே, ஹதீஸ்களிலே ஒரே ஒரு செய்தியிலாவது எனக்கு பின்னால் ஆட்சி அதிகாரம் என்பது அஹ்லுல் பைத்துகளுக்குத்தான் போய் சேர வேண்டும், அதிலே முதலாவதாக அலி அவர்களுக்குத்தான் அது கிடைக்க வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா?
எந்த சந்தர்ப்பத்திலாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப குர்ஆனிலும் அது குறித்த செய்தி இல்லை, ஹதீஸிலும் அது குறித்த செய்தி இல்லை. அப்ப அடிப்படையற்ற ஒரு கொள்கையை ஷியாக்கள் வாதமாக முன்வைக்கிறார்கள். எனவே ஆட்சி அதிகாரம் அஹ்லுல் பைத்துகளுக்கு போக வேண்டும் என்ற கொள்கைக்கு முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை, சான்றுகள் இல்லை, வஹீயினுடைய ஆதாரம் கிடையாது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து அஹ்லுல் பைத் என்று சொல்கிறீர்களே, இதுதான் ஷியாவுடைய அடிப்படையே. இந்த அஹ்லுல் பைத் வாதம் உடைக்கப்பட்டால் ஷியா கொள்கை இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷியா கொள்கையினுடைய ஃபவுண்டேஷன் எது? அஹ்லுல் பைத் தான், நபியுடைய குடும்பம் தான். அந்த ஃபவுண்டேஷத்தினுடைய கற்களை நாங்கள் தகர்த்து விட்டால் ஷியா கொள்கையை டோட்டலி இல்லாமல் ஒளிந்து போய்விடும். எனவே தான் அஹ்லுல் பைத்தை நாம் சரியாக புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நீங்க உலகத்தில் பார்க்கலாம், இலங்கையில் கூட பார்க்கலாம். இந்த ஷியாக்கள் என்ன கொள்கையை எப்படி தங்களை அறிமுகப்படுத்துவாங்கன்னா, ஷியா என்று அறிமுகப்படுத்துவதை விட நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் அஹ்லுல் பைத், நாங்கள் அஹ்லுல் பைத்தை நேசிப்பவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள், ஃபாத்திமாவை, அலியை, ஹசனை, ஹுசைனை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் உயிரை விட நாங்கள் நேசிக்கிறோம். எனவே தான் கர்பலா தினம் வந்தால், முகர்ரம் மாதம் 10ஆம் தினம் வந்தால், ஹுசைன் அலியுடைய அந்த மரணத்தின் சோகத்தை கொண்டாடி, சோகத்தை நினைவு கூறுவதற்காக அவர் கொல்லப்பட்டாரே, அவர் ரத்தம் வடித்தாரே, நாங்களும் எங்கள் உடம்பை சிதைத்து கீறி கிழித்து இரத்தத்தை ஓட்டுகிறோம் என்று பச்சிலம் குழந்தைகளை கூட தலையை அறுத்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு காட்டேரி கூட்டம் தான் இந்த ஷியா கூட்டம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாங்கள் ஹுசைன் அலியை விரும்புகிறோம், அல்லாஹ்வின் தூதுடைய பேரன் மீது உயிரை வைத்திருக்கிறோம் என்ற இந்த ஒரு வாதம் தான் ஷியாக்கள் முன்வைப்பார்கள். அப்ப எங்கடாக்கள் என்ன பார்ப்பாங்க? நல்லா இருக்குது, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தை விரும்புவது அது பாவமா? அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது குற்றமா? அலியை மருமகனை விரும்புவது குற்றமா? என்னுடைய ஈர கொழுந்து ஃபாத்திமா என்று சொன்னார்களே, அவர்களை நேசிப்பது குற்றமா? ஹசன் ஹுசைன் சொர்க்கத்தில் சேரக்கூடியவர்கள் என்று முன்னறிப்பு செய்தார்களே, அந்த 2 சஹாபாக்களை நாங்கள் நேசிப்பது குற்றமா? அப்ப நல்ல கொள்கை அஹ்லுல் பைத் என்பது ஒரு சிறந்த கொள்கை கோட்பாடு என்று பாமர முஸ்லிம்கள், மார்க்கம் அறியாதவர்கள் அந்த ஷியா வலையிலே வீழ்ந்து கொண்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இன்று இலங்கையிலே அஹ்லுல் பைத் என்ற பெயரிலேயே தனியான இணையதளங்கள் செயற்படுகின்றன. தனியான இணைய வெப்சைட்டுகள் அஹ்லுல் பைத் என்ற பெயரிலேயே செயற்பட்டு கொண்டு வருவதை எல்லாம் பார்க்கிறோம். அஹ்லுல் பைத் ஃபவுண்டேஷன் என்ற அடிப்படையில் பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு இலங்கை முழுவதும் அவர்கள் செயற்படுகிறார்கள். அது எங்கெங்க எந்த இடத்துல என்பதை பின்னால் பார்ப்போம். அப்ப இது எல்லாம் என்ன காரணம்? இந்த அஹ்லுல் பைத் வாதத்தை வைத்தால் பாமர முஸ்லிம்களை ஈர்க்கலாம், இந்த கொள்கைக்குள் உள்வாங்கலாம் என்ற காரணத்தினால் இந்த ஒரு மோட்டோவை இந்த ஷியாக்கள் தூக்கி ஏந்தி பிடிக்கிறார்கள். எனவே அஹ்லுல் பைத் என்றால் என்ன? அஹ்லுல் பைத் என்றால் யாரு? அதுக்குள்ள யார் யாரு வருவா, யார் யாரு வர மாட்டா என்பதை நாங்கள் துல்லியமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது அஹ்லுல் பைத் என்ற அரபு சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், இதில் 2 சொற்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒன்று அஹ்ல் என்கிற சொல், அடுத்தது பைத் என்கிற சொல். அஹ்ல் என்று சொன்னால் உரிமையாளன் என்று அர்த்தம், சொந்தக்காரன் என்று அர்த்தம். பைத் என்றால் வீடு என்று அர்த்தம். அப்ப அஹ்லுல் பைத் என்றால் என்ன? ஒரு வீட்டின் உரிமையாளன், ஒரு வீட்டின் சொந்தக்காரன் என்று அர்த்தம். இந்த அஹ்ல் என்ற சொல்லை எதனோடு எல்லாம் நாங்கள் சேர்ப்போமோ அது எல்லாம் சொந்தமாக மாறும். இப்ப சொர்க்கம் இருக்கிறது, ஜன்னா. அஹ்லுல் ஜன்னா என்ற என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு உரியவர்கள், சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் என்று அர்த்தம். இப்ப நரகம் இருக்கிறது, அந்நார் என்று இருக்கிறது. அஹ்லுன் நார் என்ற என்ன அர்த்தம்? நரகத்திற்கு உரியவர்கள் என்று அர்த்தம். அப்ப அரபு மொழியில அஹ்லுல் பைத் என்று சொன்னால் வீட்டுக்கு உரியவர்கள், ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். அப்ப ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? கணவன் சொந்தக்காரன், மனைவி சொந்தக்காரன். அந்த 2 பேருக்கும் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் அந்த வீட்டுக்கு உரியவர்கள். அப்ப ஒரு குடும்பம் என்பது
கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூன்றும் இணைந்ததுதான் அஹ்லுல் பைத். இது சாதாரணமாக மொழி வழக்கிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இரண்டாவதாக, திருமறை குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டால், குர்ஆனில் கூட இந்த அஹ்லுல் பைத் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறான் என்றால், டோட்டல் குடும்பத்தை குறிப்பதற்காக, ஒரு கணவனை, ஒரு மனைவியை, பிள்ளைகளை குறிப்பதற்காகத்தான் இந்த அஹ்லுல் பைத் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், ஒரு பெண்ணை, குடும்ப தலைவியை, மனைவியை குறிப்பதற்குத்தான் அஹ்ல் என்ற சொல் அரபிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம் குர்ஆன்ல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியிடம் மலக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தியை சொல்றாங்க? இப்ப இப்ராஹிம் நபியும் கிழவராயிட்டாரு, மனைவியும் கிழவி ஆயிட்டாங்க, மலடாக இருக்கிறாங்க, பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்போ ஒரு மலக்கு அறிவிக்கிறாரு, உங்களுக்கு புள்ள கிடைக்கும், ஒரு ஆண்மகன் உங்களுக்கு கிடைப்பான். அந்த நேரம் அந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவி என்ன செய்யறாங்க? அவங்க நான் கிழவியா இருக்கிறேன், என் கணவனும் கிழவனா இருக்கிறாரு, நான் மலடியா வேற இருக்கிறேன், எலும்பெல்லாம் தளர்வடைந்து போயிருக்கிறது, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும் என்று கேட்கிறார். அதற்கு பதில் சொல்றாங்க, காலு, அந்த வானவர்கள் சொன்னார்கள், அத்தஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வினுடைய கட்டளை விடயத்திலா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத்தி, அஹ்லுல் பைத்தினரே, உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய அந்த பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் யாருக்கு சொன்னாங்க? இங்க அஹ்லுல் பைத்தினரே என்று அல்லாஹ் தஆலா யாரை விழித்து சொல்கிறான்? இப்ராஹிம் நபியுடைய மனைவியை விழித்து சொல்கிறான். நீங்க உங்களுக்கு கிழவி என்றதை வச்சு புள்ள கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அல்லாஹ் நாடினால் ஓடர் போட்டா புள்ள கிடைக்கும். நீ 80 வயதில் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருதுவாவே. இதுதான் அல்லாஹ் சொல்ல வாரான். அதை சொல்லுகிற போது அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல் அஹ்லல் பைத்தி, வீட்டின் உரிமையாளர்களே, வீட்டுக்குரியவர்களே என்று யாரை விழித்து சொல்றான்? இப்ராஹிம் நபியையும், குறிப்பாக இப்ராஹிம் நபியுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் இங்கு சொல்கிறான். இது ஒரு ஆதாரம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அல் கஸஸினுடைய 29வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருடங்கள் உழைத்து மகராக கூலியை கொடுத்து என்ன செய்றாங்க? மனைவியை அழைத்து கொண்டு அவங்க மதியனை நோக்கி போறாங்க. அந்த நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஃபலம்மா கலா மூசல் அஜல, மூசா அவர்கள் தன்னுடைய ஒப்பந்த காலத்தை பூர்த்தி செய்ததற்கு பின்னால் வசாரபி அஹ்லிஹி, தன்னுடைய அகுலோடு என்ன செய்தார்கள்? இரவிலே பயணித்தார்கள். இப்ப இங்கு தன்னுடைய அகுலோடு பயணித்தாங்கன்னா யாரு? மூசா நபிக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா? போற நேரம் இருக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியும் மட்டும்தான் போனாங்க. அப்ப மனைவியை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல் என்ன? அஹ்ல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். அப்ப இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க கிணத்துல வீசப்பட்டாங்க. ஒரு அசீஸ் என்ற ஒரு ஆள் வந்தாரு, அவரை வாங்கினாரு, வீட்டில் வளர்த்தாரு. அந்த அசீஸுடைய மனைவி அந்த யூசுப் நபி அழகுல மயங்கினா. ஒரு நாள் வீட்டில் தாழ்பால் அழைத்து விட்டு தகாத நடத்தைக்கு அழைத்தால். அப்படி அழைத்து யூசுப் நபி மறுக்கிறாங்க. அப்படி பின்னால திரட்டி கொண்டு போய் சட்டியை இழுக்கிறா. அந்த நேரத்தை பார்த்து கணவன் கதவை திறக்கிறான். இதுதான் கட்டம். இந்த கட்டத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவருகிலே ஓடுகிறார்கள். அந்த அந்த அசீஸுடைய மனைவி துரத்தி கொண்டு வருகிறாள். அப்படி பின்னால சட்டையை பிடிச்சி இழுக்கிறா. கதவு திறக்கப்படுகிறது. கணவன் முன்னாடி நிற்கிறான். அந்த நேரத்தில் மனைவி சொல்கிறாள், காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன், பார்த்தீர்களா என் அருமை கணவரே, உங்களுடைய அகுலை, அகுல்ட யாரு? மனைவி. உங்களுடைய மனைவியாகிய என்னை தகாத நடத்தைக்கு உள்ளாக்க பார்க்கிறாரே, இந்த யூசுஃபுக்கு நீங்கள் கொடுக்க இருக்கிற தண்டனை என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இங்கு அந்த அந்த அசீஸுடைய மனைவியை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தின சொன்னா அஹ்ல் என்று சொல்லை பயன்படுத்துகிறான். அப்ப இது மாதிரி நிறைய வசனங்களை நாங்க குர்ஆன்ல பார்க்கலாம். அது எல்லா இடத்திலும் ஒரு மனைவியை குறிப்பதற்கு, குடும்பத்தில் உள்ளவர்களை குறிப்பதற்கு
அஹ்லுல் பைத் என்ற சொல் பயன்படுத்தப்படும். இது ஒன்று. ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸில் கூட டோட்டல் குடும்பத்தின் கணவன் மனைவி புள்ள எல்லாத்தையும் குறிப்பதற்குத்தான் இந்த சொல்லை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, கதிம்து அன வ அஹீ மினல் யமன், நானும் என்னுடைய சகோதரரும் யமனிலே இருந்து மதீனாவுக்கு வந்தோம். ஃபகுன்னா ஹீனன் வமா நுரா இப்னு மஸ்ஊத உம்மஹு, நாங்கள் மதீனாவுக்கு வந்த நேரம் இப்னு மஸ்ஊத் அவர்களையும் அவருடைய தாயையும் நாங்கள் எப்படி கண்டோம்? இல்லா மின் அஹ்லி பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் என்ன நினைச்சோம்டா இப்னு மஸ்ஊதையும் அவருடைய உம்மாவையும் அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வின் தூதருடைய அஹ்லுல் பைத்தினரோ என்று நாங்கள் நினைத்தோம். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தினரோ என்று நாங்கள் நினைத்தோம். காரணம் என்னவென்றால் மின் கஸ்ரத்தி துகூலிஹிம் வ லுஸூமிஹிம் லஹு, அந்த இருவரும் அதிகமாக அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டுக்குள் செல்வதும் அங்கு தங்குவதுமாக இருந்தார்கள். எனவே நாங்கள் அப்படி கருதினோம் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 2460வது இலக்க செய்தியில் பார்க்கிறோம். அப்ப ஹதீஸ்களில் கூட அஹ்லுல் பைத் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிக்கவில்லை, டோட்டல் சமுதாயத்தை குறிக்கிறது. அதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அடுத்ததாக இன்னொரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரமலான் காலத்தில் ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பஞ்சாயத்தை சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, ரமலானுடைய பகல் காலத்தில் நான் என் மனைவியோடு வீடு கூடிவிட்டேன். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டார் பகல் நேரத்தில். அப்போ இதுக்கு என்ன குற்ற பரிகாரம் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி செஞ்சிட்டியா 2 மாதம் தொடர் நோன்பு வை என்று சொல்கிறார். அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரை முடியாது, 2 மாதம் தொடரா நோன்பு பிடிக்க எனக்கு சக்தி இல்லை. அப்படியா 60 ஏழைகளுக்கு நீ உணவளி என்று சொல்கிறார். அதுக்கும் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சக்தி இல்லை என்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அப்படியா கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த டைம் பார்த்து சில பேரித்தம் பழங்கள் வருகுது ஒரு கூடையில், அதை எடுத்து சொல்கிறாங்க. தோழர்கள் சொல்கிறாங்க, அந்த பேரித்தம் பழத்தை இவருக்கு கொடுங்க, நீ என்ன செய், இந்த மதீனாவில் இருக்கிற ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா, அந்த ஏழைகளுக்கு இந்த பேரித்தம்பழத்தை பங்கீடு செய்து விடு, அதுதான் பரிகாரம்ன்றாங்க. அந்த தோழர் சொல்கிறார், அலா அஹ்வஜி மின்னி வ அஹ்லி பைத்தி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒட்டுமொத்த மதீனாவிலேயே என்னையும் என்னுடைய அஹ்லுல் பைத்தையும் விட தேவை உடையவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அவர் என்ன சொல்றாரு, நான் தான் இந்த ஊரிலேயே இருக்கிற அந்த அளவுக்கு பரம ஏழை, என்னை விட இந்த பேரித்தம்பழத்தை எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து கொண்டே இதை எடுத்து உன்னுடைய அஹ்லுல் பைத்துக்கே கொடுத்து விடு என்று சொல்லக்கூடிய செய்தி. இதில் வந்து நாங்கள் இந்த சஹீஹ் முஸ்லிம்ல நாங்கள் இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தியில் கூட நாங்கள் என்ன பார்க்கிறோம், ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் அஹ்லுல் பைத் என்ற அந்த சொல் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது? மனைவிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, குறிப்பாக மனைவிக்கு, அடுத்தது கணவனுக்கு, அடுத்தது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அஹ்லுல் பைத். ஆனால் இப்போ நீங்கள் வரலாற்றுக்கு வாங்க, ஷியா கொள்கைக்கு வாங்க. இந்த ஷியா கொள்கை உள்ளவர்கள் அஹ்லுல் பைத் என்று யாரை சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பம் என்று சொன்னால் அதுக்குள்ளே யாரெல்லாம் வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது வருவாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி வருவாங்க. எத்தனை மனைவி? 11 மனைவி வருவாங்களா இல்லையா? 11 மனைவியும் அஹ்லுல் பைத்துக்குள்ள வர வேண்டும். மூன்றாவது யார் வர வேண்டும்? அந்த மனைவிமார்கள் ஊடாக கிடைத்த குழந்தைகள், ஆண் பிள்ளைகள், அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், இந்த 3 ஆண் குழந்தைகள் அஹ்லுல் பைத்துக்குள்ள வரணும். அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த பெண் பிள்ளைகள் ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், இவங்க 4 பேரும் அந்த அஹ்லுல் பைத்துக்குள்ள வரணும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய மகளை திருமணம் செய்த அடிப்படையில் மருமகன் என்ற அடிப்படையில் அலி அவர்கள் வருவார்கள். அலி எப்படி அஹ்லுல் பைத்துக்குள்ள மருமகன் அந்தஸ்தில் வருவாரோ அதே போன்று அவரை விட டபுள் மடங்கு தகுதி உள்ளவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ருக்கையாவை முடிச்சாரு, உம்மு குல்சூமை முடிச்சாரு, 2 மகளை ஒன்றன் பின் ஒன்றாக மணக்கிறாரு. அப்ப மருமகன் அடிப்படையில் பார்த்தாலும்
அலியை விட உஸ்மான் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்கு வருவதற்கு தகுதி வாய்ந்தவர். ஆனால் இந்த ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள்? இவங்க எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க. இவர்களுடைய ஷியாக்களுடைய அஹ்லுல் பைத் லிஸ்ட்ல யாரெல்லாம் வர மாட்டாங்க? யாரு வருவாங்கன்னா 4 பேர் தான். ஃபாத்திமா வருவாங்க, அவருடைய கணவர் அலி வருவாரு, அந்த 2 பேரோட புள்ள ஹசன் ஹுசைன் வருவாங்க, அவங்களுடைய ஜெனரேஷன் வருவாங்க. இவ்வளவு தான் அந்த அஹ்லுல் பைத்துக்குள்ள ஷியாக்கிடம் வருவார்களே தவிர, இப்போ நாம் என்ன கேட்கிறோம்? இந்த பட்டியலை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள்? அஹ்லுல் பைத்து என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒட்டுமொத்த குடும்பமும் வர வேண்டும், கணவன் மனைவி பிள்ளை எல்லாரும் வர வேண்டும், வம்சாவளியே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஃபாத்திமா மட்டும்தான் பொம்பளை பிள்ளையா? இல்லையே, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்களே. அப்போ ஏன் அஹ்லுல் பைத்துக்குள்ள ஃபாத்திமா மட்டும் வந்தாங்க? ஏன் ஜெய்னப் உம்மு குல்சும் ருக்கையா வரவில்லை? அல்லாஹ்வின் தூதருக்கு 3 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்களே, ஏன் அவங்க வரல? சரி, அலியை நீங்கள் மருமகன் அந்தஸ்தில் எடுத்தா அது உஸ்மான் அதை விட இருக்கிறாரு, அப்ப ஏன் நீங்க உஸ்மானை எடுக்கவில்லை? அதே போன்று இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 9 பிள்ளைகளை அஹ்லுல் பைத்துக்குள்ள எடுப்பாங்க. 9 பிள்ளைகளை அஹ்லுல் பைத் லிஸ்ட்ல எடுப்பாங்க. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பிள்ளையை கூட அஹ்லுல் பைத்துக்குள்ள எடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த வேலையை செஞ்சீங்க? 2 பேரும் அஹ்லுல் பைத் என்று சொன்னால், ஹசன் ஹுசைன் இருவருமே அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பம் என்று சொன்னால், அப்ப ஹுசைனுடைய 9 பிள்ளையும் வம்சாவளியும் அஹ்லுல் பைத்துக்குள்ள வருவாங்களா? ஆனா ஹசனுடைய வம்சாவளி வராது என்று சொன்னா என்ன காரணம்? அங்க ஒரு காரணம் இருக்குது. ஏன் அல்லாஹ், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஷியா கேடுகட்ட கும்பல் எந்த அபூபக்கரை, எந்த உமர் அவர்களை காஃபீர் என்று தூட்டுகிறதோ, அநியாயக்காரர்கள் என்று திட்டி தீர்க்கிறார்களோ, அந்த இருவருடைய பெயர்களை தங்களுடைய பிள்ளைக்கு வச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் மாத்திரமல்ல பிள்ளைகள், அவருக்கு அபூபக்கர் பின் அலி என்றும் ஒரு பிள்ளை இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? அபூபக்கர் என்ற பெயரிலேயே அலி அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. இன்னொரு மனைவி ஊடாக, ஃபாத்திமா அல்லாத பிரிதொரு மனைவி ஊடாக அபூபக்கர் என்ற பெயரில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த அலியுடைய மகன் அபூபக்கர் லிஸ்ட்ல வரமாட்டாரு. அலியை கொண்டு வருவாங்களா? அலியுடைய மகன் ஹசன் ஹுசைனை கொண்டு வருவாங்களா? அலியுடைய இன்னொரு மனைவியின் மகன் அபூபக்கர் பின் அலியை கொண்டு வர மாட்டாங்களாம். அதே போன்று ஹுசைன் அவர்கள், ஹசனுடைய ஒரு மகன் யார் இருந்தாரு? உமர் பின் ஹசன் என்ற ஒரு ஆள் இருந்தாரு. உமர் என்ற பெயரே சூட்டியிருந்தாங்க. அந்த உமரை கொண்டு வர மாட்டாங்களாம். அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், அபூபக்கர் வரக்கூடாது, உஸ்மான் வரக்கூடாது, உமர் வரக்கூடாது. இந்த பாரசீக மன்னராட்சி இல்லாமல் போவதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தார்களோ அந்த எந்த கும்பலுடைய பேரும் வரக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு தான் இந்த அஹ்லுல் பைத் என்ற ஒழுங்கற்ற ஒரு ஓர்டரை இந்த ஷியாக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அஹ்லுல் பைத் என்பதற்குள் இந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை பெயர்களும் வந்தாக வேண்டும். அல்லாஹ்வின் உதாரணத்துக்கு பாருங்க, ஃபாத்திமா நாயகி அஹ்லுல் பைத்துடைய முதலாவது அம்சம், மிக முக்கியமான ஆள். ஆனா யார் வரமாட்டாங்க? அந்த ஃபாத்திமா நாயகி உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அஹ்லுல் பைத்துல வர மாட்டாங்க. ஃபாத்திமாவுடைய உம்மா அஹ்லுல் பைத்துல இல்லையா? ஃபாத்திமா அஹ்லுல் பைத்தா. அப்ப இது விளங்குதா? ஒரு கேலி கூத்தான ஒரு சாட்டை இவர்கள் போட்டிருக்கிறாங்க. அப்ப உண்மையான அளவுகோலின்படி அல்லாஹ்வின் தூதருடைய 11 மனைவி வர வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய ஆண் பிள்ளைகள் அனைவரும், பெண் பிள்ளைகள் அனைவரும், அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய பாட்டனார் வழி அப்துல் முத்தலிப் வழியாக வந்த அத்தனை உறவுகளும் இந்த அஹ்லுல் பைத்துக்குள் வர வேண்டும். அத்தனை உறவு என்று சொன்னால் 6 பேர் குறிப்பானவர்கள். ஒன்று ஹம்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப அப்பாஸ் அவர்கள் வர வேண்டும், ஹம்சா வர வேண்டும். அந்த இருவருடைய பிள்ளை சந்ததிகள் எல்லாம் அஹ்லுல் பைத்தில் வர வேண்டும். ஆனால் ஷியாக்காரர்கள் அதை கொண்டு வர மாட்டார்கள். அதே போல அபூ தாலிப், அபூ லஹப், இந்த 2 பேரும் அந்த உறவு இருந்தாலும், பெரிய தந்தை என்ற உறவு இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. எனவே அவர்கள் அஹ்லுல் பைத்துக்குள்ள வரமாட்டாங்க. அடுத்தது யாரு? ஹாரிஸ், ஜுபைர். இவங்க 2 பேரும் பெரிய தந்தைமார். ஆனால் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னாடி மரணித்து விட்டார்கள். இந்த இருவருடைய பிள்ளைகளும்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹாரிஸுடைய மகன் அபூ சுஃபியான், ஜுபைருடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், இந்த இருவரும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அப்ப இவங்க எல்லாம் எதுக்குள்ள வருவாங்க? அஹ்லுல் பைத்துக்குள்ள வருவாங்க. அதே போன்று அலி அவர்களுடைய மகன் ஹுசைன் அல்லாத ஏனைய பிள்ளைகள் அபூபக்கர் பின் அலி அவர்கள் வருவார்கள். ஹசனுடைய சந்ததிகள், இத்தனை சஹாபாக்களும் எதுக்குள்ள வர வேண்டும் என்றால் அஹ்லுல் பைத்துக்குள்ள வர வேண்டும். ஆனால் ஷியாக்கள் அந்த லிஸ்டை மறைத்து விட்டார்கள். 4 பேரை தான் அஹ்லுல் பைத் என்று சொல்கிறார்கள். இது ஷியாக்களுடைய போலியான அஹ்லுல் பைத் வாதத்தை தோலுரித்து காட்டுகிறது. இது முக்கியமான ஒன்று. அடுத்ததாக தங்களுடைய கொள்கைக்கு சார்பாக ஷியாக்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? 4 பேர் அஹ்லுல் பைத் என்று சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் என்று நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 33வது வசனம் தான் அவர்களுடைய பிரதானமான ஆதாரம். அதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஹ்லுல் பைத்தி, அஹ்லுல் பைத்தினரே, உங்கள் மீதுள்ள அழுக்குகளை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். வயுதஹிருக்கும் தத்ஹீரா, உங்களை முற்றுமுழுதாக பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் நாடுகிறான் என்று இந்த வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தை வைத்து ஷியாக்கள் என்ன சொல்றாங்கன்றா, பார்த்தீர்களா, அல்லாஹ் தஆலா அஹ்லுல் பைத்தினுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். இதை வச்சு என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ரிஜிஸை அழுக்குகளை அகற்ற விரும்புகிறான், தத்ஹீரா அவர்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்ற என்ன அர்த்தம்? அஹ்லுல் பைத்தில் வரக்கூடிய யாரும் எந்த பாவமும் செய்யாதவர்கள், மௌசூம்கள். இப்போ நாங்கள் மௌசூம்னு யாரை சொல்லுவோம்? நபிமார்களை மட்டும்தான் நாங்கள் மௌசூம் என்று சொல்லுவோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஷியா என்ன சொல்றான்? நபிமார்கள் மட்டுமல்ல, அத்தனை 12 இமாம்களும் அந்த இமாம்களுடைய வாரிசுகளும் யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மௌசூம்கள். எனவே தான் ஷியாக்கள் சொல்லாமல் எதை சொல்றாங்க என்று சொன்னா, இமாம்கள் என்பவர்கள் நபிமார்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். என்ன ஷியாவுடைய கொள்கை? இந்த 12 இஸ்னா அஷரியா என்ற கொள்கை இருக்குது. இந்த இமாம்கள் யார் தெரியுமா? நபிமார்களை விட ஒட்டுமொத்த பாவங்களும் பரிசுத்தமாக்கப்பட்ட புனிதர்கள் என்பது ஷியாக்களுடைய கொள்கை. அதற்கு ஆதாரமாக இந்த அஹ்லுல் பைத் என்ற இந்த வசனத்தை காட்டுகிறார்கள். அந்த வசனத்தில் அந்த ஆதாரம் இருக்குதான்னு பார்த்தா அந்த வசனத்தில் அந்த ஆதாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்பொழுதும் வழிகட்ட கொள்கையுடையவர்கள் ஒரு யுக்தியை கையாளுவார்கள். ஒரு செய்தியை சொல்லுகிற நேரம் முழுசா ஒரு செய்தியை சொல்லாம முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கிறத கட் பண்ணி விட்டு இடையில் இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் ஆதாரமாக காட்டுவாங்க. இது பொதுவாக வழிகேடர்களுடைய ஒரு பண்பு. இந்த ஷியாக்கள் அஹ்லுல் பைத்திலேயும் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார்கள். அஹ்ஸாபுடைய வசனம் எதை சொல்லுது? அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா நிசா அன் நபியே, நபியினுடைய மனைவியரே. அல்லாஹ் யாரை பார்த்து பேசுறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை பார்த்து பேசுகிறான். யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமாரே, லஸ்துன்னக அகதிம் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்றவர்கள் அல்ல, சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனித்த கை துண்ண, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால், ஃபலா தஹ்லன பில் கௌலி, நீங்கள் பேசுகிற போது நீங்கள் மென்மையை கடைபிடிங்கள், குலைந்து பேசாதீங்க. ஃபயதும அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அந்த நோயுள்ள ஆண்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் குலைந்து பேசினால் அதனால் ஈர்க்கப்படுவார்கள். வகுல்ன கௌலன் மௌரூஃபா, நல்ல வார்த்தையை மட்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கிவிடுங்கள். வலா தபர்ரஜின தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப கால ஜாஹிலிய பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். வாக்கிம்ன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாதீன ஸகா, ஜகாத்தை நிலைநாட்டுங்கள். வாத்தியன் அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இது எல்லாம் யாரை பார்த்து சொல்றான்ல? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமாரை பார்த்து சொல்றான். எல்லாமே பெண்பாலில் வருகிறது. அனைத்து சொற்களும் பெண்பாலில் கையாளப்பட்டிருக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் பேசிக்கொண்டு வந்து
அந்த தொடர்ல தான் சொல்லுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே, நபியின் குடும்பத்தினரே. அப்ப யாரு? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியரே, உங்களுடைய அழுக்குகளை போக்கவும் உங்களை தூய்மைப்படுத்தவும் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு பின்னால் உள்ள வசனம் என்ன? வதுகுர்ன, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அதுவும் பெண்பால். வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹதீதையும் ஹிக்மாவையும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தொடராக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் தெல்ல தெளிவாக எதை சொல்கிறது என்றால், அஹ்லுல் பைத் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குறிக்கும். அதில் மிக மிக குறிப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தில் யாரை பார்த்து சொல்றான்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளை விழித்தே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ஆயிஷா வருவாங்க, ஹதீஜா வருவாங்க, ஹப்ஸா வருவாங்க, ஏனைய மனைவிமார்கள் வருவாங்க. ஷியாக்கள் அந்த வசனத்திற்கு மாற்றமாக ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறாங்க. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம். அடுத்ததாக தங்களுடைய கொள்கைக்கு சார்பாக ஷியாக்கள் வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீதையும் நாங்கள் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஹதீது என்னன்னு சொன்னா, ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத்தன் வலைஹி மிருத்துன் முரஹலுன் மின் ஷாரின் அஸ்வத். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கருப்பு நிறத்து ஒரு கோடு போட்ட ஒரு போர்வையை அணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். ஃபஜா அல் ஹசன் இப்னு அலி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஃபஅதுகலஹு, அவர்களை தன்னுடைய போர்வைக்குள்ளே இழுத்து கொண்டார்கள். சும்ம ஜா அல் ஹுசைன், ஹுசைன் வந்தார்கள். ஃபதகல மாஹு, தன்னுடைய போர்வைக்குள்ளே எடுத்து கொண்டார்கள். சும்ம ஜாஅத் ஃபாத்திமா, ஃபாத்திமா மகள் வந்து வருகிறார்கள். அவர்களையும் ஃபஅதுகலஹா, தன்னுடைய கருப்பு போர்வைக்குள்ளே எடுத்துக் கொள்கிறார்கள். சும்ம ஜா அலி, நான்காவதாக அலி வருகிறார். ஃபஅதுகலஹு, அவரையும் போர்வைக்குள்ளே எடுக்கிறாங்க. ஒரு கருப்பு போர்வையை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. ஹசன் வாராரு, போர்வைக்குள்ள எடுக்கிறாங்க. ஹுசைன் வாராரு, அவரையும் எடுக்கிறாங்க. ஃபாத்திமா வாராங்க, நீங்களும் வாங்குறாங்க. அலி வாராங்க. 4 பேரையும் அந்த போர்வைக்குள்ளே இப்படியே வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சூரா அஹ்ஸாபினுடைய 33வது வசனத்தை ஓதுறாங்க. என்ன வசனம்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே, நபியின் குடும்பத்தினரே, உங்கள் மீது உள்ள அழுக்கை போக்கி உங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் நாடுகிறான் என்ற வசனத்தை அந்த இடத்திலே ஓதினார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் 2424வது செய்தியாக வந்திருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு ஷியாக்கள் என்ன சொல்வார்கள்? பார்த்தீர்களா, அஹ்லுல் பைத் என்றால் 4 பேர் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனத்தை யாரை வச்சுக்கொண்டு ஓதினாங்க? அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். அப்ப இந்த 4 பேர் மட்டும்தான் அஹ்லுல் பைத் என்பதற்கு இதுதான் ஷியாக்கள் வைக்கக்கூடிய பிரதானமான வாதம். ஆனால் இந்த வாதம் எந்த ஒரு செல்லா காசும் அற்றது. காரணம் என்ன? இந்த ஹதீஸில், இந்த ஹதீஸ் ஒரு பக்கம் வைங்க, ஏற்கனவே அஹ்ஸா 33ல் அல்லாஹ் யாரை அஹ்லுல் பைத் என்று சொல்லிவிட்டான்? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களை, யா நிசா நபி, நபியினுடைய மனைவிமார்களே என்று அழைத்து அவர்களை அஹ்லுல் பைத் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அஹ்லுல் பைத் என்ற லிஸ்டுக்குள்ள இந்த 4 பேரையும் எட் பண்றாங்க, மேலதிகமாக சேர்க்கிறார்கள். என்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் அஹ்லுல் பைத் தான், அதே போன்று அலியே, ஃபாத்திமாவே, ஹசனே, ஹுசைனே, நீங்களும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நீங்கள் 4 பேர் மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வரையறுக்கவில்லை. அப்படியான எந்த வாசக அமைப்பும் அந்த ஹதீஸில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த அவங்க இந்த ஆதாரத்தை காட்டினா அதற்குரிய பதிலாக இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்ல போனா அஹ்லுல் பைத்துக்குள்ள இந்த 4 பேர் மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் சில மனைவிமாரும் வருவாங்க என்பதற்கு ஒரு ஹதீஸை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். உதாரணத்துக்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செய்துவிட்டு அந்த விருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய மனைவி ஆயிஷா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க, அறைக்கு வராங்க.
فخرج النبي صلى الله عليه وسلم فانطلق الى حجرة عائشة. ஆயிஷாவுடைய அந்த அறைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். ஃபகால வந்து தன்னுடைய மனைவி ஆயிஷாவை விழித்து சொல்றாங்க. ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்தி. யாரை பார்த்து சொல்றாங்க? ஆயிஷாவே அஹ்லல் பைத்தி, என்னுடைய அஹ்லுல் பைத்தே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், வ ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு உண்டாகட்டும். யாருக்கு சொன்னாங்க? இப்போ இந்த இடத்துல யார் அஹ்லுல் பைத் என்று அழைத்தார்கள்? அல்லாஹ் ஃபாத்திமாவை அழைச்சாங்களா, அலியை அழைச்சாங்களா, ஹசன் ஹுசைன் அழைச்சாங்களா? இல்லை, தெளிவாக வருகிறது. தன்னுடைய மனைவி ஆயிஷாவோட ரூமுக்கு போறாங்க. ஆயிஷா மட்டும் இருக்கிறாங்க. ஆயிஷாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்தி வ ரஹ்மத்துல்லாஹ். அஹ்லுல் பைத்தே, என்னுடைய மனைவியே, என்னுடைய வீட்டை சார்ந்தவளே, உன் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. ஃபகாலத், ஆயிஷாவும் பதில் சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். அதை சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களோட மனைவிமாரெல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு யாராவது ஒருவர் ஏற்கனவே திருமணம் முடித்திருக்கிற நிலையில் ரெண்டாவது ஒரு பொஞ்சாதியையும் தேடி பிடித்து முடித்து, பலருக்கு இந்த சபையில் ஆசைகள் இருக்கலாம், மனைவிமார் வந்து பிரச்சனை போடலாம், அது தனிக்கதை. ஆனாலும் ஏதோ எதிர்ப்பை தாண்டி ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சிட்டாருன்னு வைங்க. முடிச்சா முதல் மனைவியோட ரூமுக்கு போனா வாழ்த்து கிடைக்குமா, கடுமையான ஏச்சுலுமா? வீட்டுக்கு போனாலே முடிஞ்சு முடிச்சியா, அவளோட இருந்துக்கோ, அவளோட எல்லாம் பார்த்துக்கோ என்று இப்படி டிவோர்ஸு அது இது பெரிய ஒரு பெரிய கூத்தே நடக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் அது எதுவுமே நடக்கவில்லை. ஜெய்னபை முடிச்சுட்டு ஆயிஷாவோட ரூமுக்கு வராங்க, சலாத்தை சொல்றாங்க. ஆனால் அந்த மனைவியின் சலாத்தை சொல்லி என்ன கேட்குறாங்க தெரியுமா? கைஃப வஜத்த அஹ்லக. அங்கும் என்ன சொல்? ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹை பார்த்து கேட்குறாங்க, கைஃப வஜத்த அஹ்லக, உங்களுடைய அஹ்லை நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள்? யாரை கேட்குறாங்க? புதுசாக கல்யாணம் முடிச்சிங்களே ஜெய்னப், அவங்கள நீங்கள் எப்படி சந்திச்சிங்க? நல்லா இருக்கிறாங்களா, நல்லா ஒத்து வருகுதா, நல்லா ஜாலியாக இருக்கிறீங்களா, இதை கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஃபர்ஸ்ட் வைஃப் வாழ்த்துறா, ஃபர்ஸ்ட் வைஃப், ரெண்டாவது கல்யாணம் முடித்த மாப்பிள்ளைய அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களோட ரெண்டாவது புது மனைவியோட சந்தோஷமா இருக்கிறீங்களா என்று எங்களோட மனைவிமார் செய்யாத ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார் செய்கிறாங்க. ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அதுக்கு பிறகு பத்த கர்ற ஹுஜர நிசாயி குள்ளு இன்ன, அல்லாஹ் தூதர் ஆயிஷாவோட மட்டும் நிப்பாட்டல்ல, தன்னுடைய 9 மனைவியரோடு ஏக காலத்தில் வாழ்ந்தார்கள். 9 பேருடைய ரூமுக்கும் போறாங்க. ரசூல்லா தன்னுடைய மனைவி எப்படி வச்சாங்கண்டா, பொம்புல வீட்டில் போய் ரசூலா இருக்கல. இன்னைக்கு நிறைய ஆம்பளை எங்கே போய்த்து இருக்கிறான்? பொம்புல வீட்டில் போய் குந்தி கொண்டு இருக்கிறான், மாமி வீட்டில் போய் மாமா வீட்டில் போய் குந்தி கொண்டு இருக்கிறான். இது மார்க்கமா? இது மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இத்தா காலம் ஒரு பிரச்சனை வருகிறது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் மனைவியை தலாக் விட்டுட்டீங்களா, இத்தா காலம் முடிஞ்சிட்டு வைங்க. அந்த மனைவி 3வது இத்தா காலம் முடிந்தால் தன் தாய் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ தாய் வீட்டுக்கு இன்னைக்கு பொம்பளை போவாமா ஆம்பளை போவானா? இன்னைக்கு இருக்கிற செட்டப் அடிப்படையில் இத்தா காலம் முடிஞ்சா மாப்பிள்ளை பொட்டி படுக்கையெல்லாம் சூட்டி கொண்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு தண்டை உமா வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு கேவலமான நிலை இந்த சமுதாயத்தில் உருவாகி வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? கடுமையான பஞ்சம் ஏழ்மைக்கு மத்தியிலும் 9 மனைவியரோடு வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனித்தனியான அறைகள், தனித்தனியான வீட்டு ஏற்பாடு ஒவ்வொரு பெண்ணுக்கும். அப்போ ஆயிஷாவோட டேன் முடிஞ்சிட்டா ஏனைய மனைவியோட ரூமுக்கு போகிறாங்க. பெய்த்து அதே போன்று அங்கு போய் தங்கி யக்கூலு லகுன்ன கமா யக்கூலி ஆயிஷா, ஆயிஷாவிடம் எதை சொன்னார்களோ அதையே திருப்பி சொன்னாங்க. அப்போ எதை சொன்னாங்க ஆயிஷா கிட்ட? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல பைத்தி வ ரஹ்மத்துல்லாஹ், அஹ்லுல் பைத்தினரே உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாடுன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தையை ஏனைய 8 மனைவியர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. வயகுல்ன லகு கமா காலத் ஆயிஷா, ஏனைய 8 மனைவியரும் முதல் மனைவி ஆயிஷா என்ன பதிலை திருப்பி சொன்னார்களோ அதே பதிலை அந்த 8 பேரும் திருப்பி அல்லாஹ்வின் தூதருக்கு சொன்னாங்க. அப்போ 8 பேர் 9 பேர் என்ன சொன்னாங்க? உங்களோட மனைவி புதிய மனைவி எப்படி இருக்கிறாங்க? சோமா இருக்கிறாங்களா? பாரக்கல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும் என்று இப்படி 9 பேரும் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியில் 4793வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்திகள் அனைத்தும் எங்களுக்கு எதை உணர்த்துகிறது?
அஹ்லுல் பைத் என்ற அந்த கோட்பாட்டுக்குள் 4 பேர் மட்டும் வரமாட்டாங்க. அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் மட்டுமல்ல, அதற்குள் அல்லாஹ்வின் தூதர் வருவார், அலி வருவார், ஃபாத்திமா வருவார், ஹசன் வருவார், ஹுசைன் வருவார். அதை எல்லாத்திற்கும் முதலாக அல்லாஹ்வின் தூதருடைய 11 மனைவியர்களும் வருவார்கள். அவர்களுடைய பரம்பரை வரும், அவருடைய பாட்டனார் வம்சாவளி வரும். இது எல்லாம் இணைந்தது தான் அஹ்லுல் பைத். எனவே ஷியாக்கள் என்பவர்கள் போலியான ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து அந்த சதி வலையிலே இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஷியாக்களுடைய ஒவ்வொரு வழிகட்ட கொள்கைகளாக நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.